இந்த உபதேசத்தில் குருநாதர் உலக நிலைகளை பற்றி நாம் தெரிந்து நடப்பதுதான் நல்லது என்று சுட்டிக்காட்டுகின்றார். ஆக யாரையும் இது குறையாக சொல்வதற்கோ மற்ற நிலைகளை சொல்வதற்கோ அல்ல. ஏன்னா நாம் எப்படிப்பட்ட இடங்களிலே, எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே, எப்படிப்பட்ட ஒரு கூட்டமைப்பிலே வாழ்கிறோம் என்பதை நாம் தெரிந்து கொள்வதற்குத்தான் இதை சொல்லுகின்றார். அடிக்கடி குருநாதர் இதை சொல்வதுதான், விஞ்ஞான உலகில் வாழ்கின்றோம், அது அஞ்ஞான வாழ்க்கையை வாழ்கின்றோம். ஆனாலும் விஞ்ஞான உலகில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கூட வாழ்க்கையில் வரும் துன்பங்களை எப்படி நீக்குவது, மகிழ்ச்சிகள் அனுபவங்களை எப்படி பெருக்குவது, தீமையில்லாத வாழ்க்கையை எவ்வாறு வாழ்வது என்பதனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் சாஸ்திரங்கள் அதைத்தான் கூறுகின்றது. சாஸ்திரங்கள் அவ்வாறு காட்டியிருந்தாலும் கூட அரசர்கள் காட்டிய வழியிலேதான் இன்றும் பல நிலைகளில் செயல்கள் தொடர்ந்து கொண்டுள்ளது. அவர்கள் தத்துவப்படி ஜாதகம், ஜோதிடம், யாகங்கள், வேள்விகள் எல்லாமே செயல்பட்டுக் கொண்டுதான் உள்ளது. அரசின் வழியில் எடுத்துக்கொண்டோம் என்றால் சத்திரிய தர்மம் என்றுதான் அவர்கள் சொல்லுவார்கள். சத்திரிய தர்மம் என்றால் அரசன் எதை ஆசைப்படுகின்றானோ அவனுடைய ஆசையை நிறைவேற்ற அவனுடைய வீரத்தினால் எதை வேண்டுமென்றாலும் செய்யவான், எப்படித்தான் உருவாக்கி வைத்தார்கள். உதாரணமாக ஒரு நாட்டிற்கு செல்வான், எனக்கு இந்த இடம் வேண்டும், சிறிதளவு இதை கொடு என்று கேட்பான். கொடுக்க முடியாது என்றால் அடுத்த கணமே போர் முறை கொண்டு அவனை வீழ்த்திவிட்டு அதை எடுத்துக்கொள்வான். இப்படித்தான் ஆட்சிகள் அன்று அரசர்களால் நடத்தப்பட்டது. மற்ற அரசர்களை அடிமையாக்கி தான் வாழ தன் வாழ்க்கை என்ற நிலை வரும்பொழுது எல்லாவற்றையுமே தனக்கு கீழ் அடிமையாக்கும் நிலைகள் தான் வளர்ந்து வந்தது. அந்த அரசனை யாரும் மதிக்கவில்லை, அவன் வழியில் நடக்கவில்லை என்றால் அவர்களுக்கு தொல்லை கொடுப்பதும் குற்றவாளியாக ஆக்கி தண்டனைகள் கொடுப்பதும் போன்ற நிலைகள் தான் செயல்படுத்தி வந்தார்கள். இதற்கு சாட்சிகள் யாரும் இல்லை. ஆக அரசர்கள் வெளிப்படுத்தியது அனைத்துமே மக்கள் மத்தியிலே இந்த உணர்வுகள் பரவி 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 தர்மம், நியாயம், சத்தியம் என்று பேசுவது அனைத்துமே இன்று வெறும் பேச்சுதான். தர்மமும் நியாயமும் எல்லாம் இன்று எங்கே இருக்கிறது என்றால் அதர்மவாதி கையிலே தான் இருக்கின்றது. அதர்மம் எவன் செய்கின்றானோ அவன் கை ஓங்கி வலு இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் தர்ம நியதிப்படி ஒருவன் நடந்தான் என்றால் அவனை அதர்மவாதி என்று குற்றத்தை சுமத்தி அவனை அடக்குகின்றார்கள். ஏனால் எவன் ஆட்சி செய்கின்றானோ அவன் வழியில் இவன் நடக்க வேண்டும். விஞ்ஞான உலகமாக ஜனநாயகம் என்று சொல்லிக் கொண்டிருந்தாலும் கூட இப்படித்தான் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதே சமயத்தில் செல்வத்தை சம்பாதிக்கின்றோம். ஏனென்றால் செல்வம் இல்லை என்று வேதனைப்பட்டு அதிலிருந்து நீண்டிடும் நிலையாக வளர்ச்சி பெற்று அந்த செல்வம் இல்லாத நிலைகளை அவர் சமப்படுத்தி அவருக்கு செல்வம் சம்பாதித்து வருகின்றது. ஆனால் செல்வம் அப்படி அவர் சம்பாதித்தாலும் கூட தான் தேடிய செல்வத்தை பாதுகாப்பதற்கு அவர் எத்தனையோ பயம் அவருக்குள் வந்து பயந்துதான் அதையும் செயல்படுத்த வேண்டியுள்ளது. செல்வம் இல்லாதவன் திடீரென்று இப்படி செல்வத்தை சேர்த்துவிட்டான். ஆக நேற்று வரையிலும் இவன் ஒன்றுமில்லாதவனாக இருந்தான், பொழுதுதான் இங்கிருந்து கொள்ளையடித்து வந்துவிட்டான் என்று ஒரு சாரார் சொல்லுகின்றார். இவன் கடுமையாக உழைத்தான், நல்ல முறையில் சம்பாதித்தான், பரவாயில்லை என்று இன்னொரு சாரார் கூறுகின்றனர். ஆனாலும் எப்படித்தான் இருந்தாலும் நேற்று வரையும் சாதாரணமாகத்தானே இருந்தான். இவ்வளவு சொத்து எப்படி இவனுக்கு வந்திருக்க முடியும், எப்படி வந்தது என்று இன்னொருவர் சொல்லுகின்றனர். செல்வத்தை தேடி செல்வம் இல்லை என்ற நிலையில் வளர்ச்சி பெற்று இப்படி பல வகையில் வந்தாலும் கூட அதனால் எத்தனை எதிரிகளை உருவாக்கும் நிலைதான் இன்றைய உலகில் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இது எல்லாம் அவருடைய செவிகளில் படும் பொழுது அவருக்குள் என்ன உணர்வு வருகின்றது? நான் நியாயமாகத்தான் சம்பாதித்தேன், ஆனால் இப்படியெல்லாம் என்னை பேசுகின்றார்களே என்று அவரும் வேதனையான உணர்வுகளை நுகர நேருகின்றது. அவர்கள் எவ்வாறு வேதனைப்பட்டார்களோ, எவ்வளவு பொறாமைப்பட்டார்களோ அந்த உணர்வினை இவர் நுகரப்படும் பொழுது அந்த பொறாமையின் உணர்வின் அணுக்கள் கருவாகி அணுவாகி இவர் உலகில் உருவாக தொடங்கிவிடுகிறது. பிறர் பேசும் அத்தகைய நிலையை உற்று பார்த்தால் அதை நுகர நேர்ந்தால் உயிர் அந்த உணர்வை இயக்கி காட்டுகின்றது. இயக்கினாலும் அந்த உணர்வின் அணுவாகவே உடலுக்குள் மாற்றிவிடுகின்றது.
ஆனால் அணுத்தன்மையாகி இப்படி உடலுக்குள் உருவாகிவிட்டால் எவன் அப்படி பொறாமைப்பட்டாலும் அந்த உணர்வையே மீண்டும் எண்ணி எண்ணி என்னை இப்படி பேசுகின்றார்கள் என்று உணர்வை எடுத்து எடுத்து அதனின் வளர்ச்சியாக பல கருக்களாக அணுக்கருக்களாக உருவாகத் தொடங்கினது. அதனால எத்தனை பேதமான உணர்வுகள் உடலிலே வளரத் தொடங்குகிறது. பகமையூட்டும் நிலையானது. நல்லதை செய்ய வேண்டும் என்றாலும் கூட அடுத்து என்னை இப்படி பேசுகின்றான் அப்படி பேசுகின்றான் என்ற உணர்வுகளைத்தான் தோற்றுவிக்கின்றது. உண்மையின் இயக்கத்தை அறியாத நிலையில் கொண்டது. உண்மையின் இயக்கத்தை அறியாத நிலையில் கொண்டு மாறுபட்டு விடுகின்றது. இன்றைய உலகம் இப்படி அடுத்தவர் என்று சொன்னாலும் தனக்குள்ளும் இத்தகைய நிலையில் தான் இந்த உலக நிலைகளுக்குள் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த காலகட்டத்திலே தான் நாமும் இருக்கின்றோம். அது இதிலே நாமும் ஒருவர் தான். அந்த அரசு வழியில் தான் நம்முடைய உணர்வுகளும் நம்ம அறியாமல் சில நேரங்களில் இயக்கிக் கொண்டுள்ளது. ஆகவே இந்த காலகட்டத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை நாம் தெரிந்து நடப்பது அதுதான் நமக்கு நல்லது என்று குரு நமக்கு சுட்டிக்காட்டினார். காரணம், இப்பொழுது வரை சொன்னது கொண்டு பகைமை உணர்வுகள் உலகெங்கிலும் அதிகரித்து விட்டது. உலகெங்கிலும், நம்மிடம் மட்டுமல்ல, எல்லாருடைய உடல்களிலும் அது விளைந்துவிட்டது. பகைமையினால் ஏற்பட்ட அணுக்கள் இந்த உணர்வைத்தான் உணவாக எடுத்துக்கொள்ள நேர்கிறது உடலுக்குள். அதை மீண்டும் மீண்டும் நுகர நேர்ந்தால் பகைமை உணர்ச்சிகளும் வெறுப்பு உணர்ச்சிகளையும் காழ்ப்புணர்வுகளையும் தான் நமக்குள் தோற்றுவிக்கின்றது. இந்த அடிப்படையில் எந்தெந்த குணங்களை நுகர்ந்தமோ அவை அனைத்தும் உடலுக்குள் அணுவாக மாறுகின்றது. அணுவாக மாறிய பின் அதற்கு இறை உணவு தேவை. அந்த உணர்ச்சிகளைத்தான் அது தூண்டும். ஆக நாம் அது உணர்ச்சிகளை தூண்டி அதன் வழி நம் எண்ணங்களை செலுத்தப்படும் பொழுது அதன் வழியே இந்த உயிர் எடுத்து கொடுத்து அந்த வழிக்கே நம்மையும் அழைத்து சென்று விடுகிறது. பிற மனிதர்களுடைய உணர்வுகளை நுகர நேர்ந்தாலே நம்மை அறியாமலே இப்படி உணர்வின் இயக்கங்கள் மாறுபட்டு நம்மை அறியாமலே நாம் நுகர்ந்த உணர்வுகள் நம்மை இயக்குகின்றதை தவிர ஞானியின் உணர்வை நம்ம இயக்கூடாது தடைப்படுத்தினாகவே இதையெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும் என்பதற்குத்தான் குருநாதர் காட்டிய அலுவலிகளிலே மீண்டும் இதையெல்லாம் தெளிவாக்கி கொண்டு வருகிறோம் என்று குரு உணர்த்தி மெய்ஞானிகள் தங்களுக்குள் வளர்த்துக் கொண்ட மெய் உணர்வுகளை உங்களுக்கு அடிக்கடி உபதேச வாயிலாக பதிவாக்கி கொண்டே வருகின்றேன். அதை இதை நீங்கள் வளர்த்து மேலே சொன்ன அந்த தீமைகளை அகற்றிடும் அருள்சக்தி பெற்று என்றென்றும் மகரிஷி நல்வட்டத்திலே வாழ்ந்திட வேண்டும். இந்த விஞ்ஞானத்தினால் வரும் தீமையிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும் என்று இந்த உலக சூழ்நிலைகளை உணர்த்தி இதிலிருந்து நாம் எப்படி வாழ வேண்டும், அது அவருடன் இணைந்த நிலையில் தான் நாம் இருக்கின்றோம். ஆனால் அந்த உணவின் இயக்கமாக நாம் நம்முடைய உணர்வில் இயங்கி விடாதபடி மகிழ்ச்சி நல்வட்டத்திலேயே நாம் வாழ்ந்திட வேண்டும் என்பதை இதை நமக்கு உணர்த்துகின்றார்கள்.